கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அன்பானவர்களே, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தினிடத்துல, ஒரு தேசத்தினிடத்துல அவர் பேச வருகிறார். இந்த இடத்துல அப்படி அவர் பேச வரும் பொழுது அந்த தேசத்தை உருவாக்குறதற்கு காரணமா இருந்த யாக்கோபை ஒரு மனுஷங்கிட்ட பேசுற மாதிரி ஒரு தேசத்திற்கிட்ட பேசுகிறார். அவர்கள் பயந்த சூழ்நிலை. எது நிமித்தமாய் பயம்? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் குறையும் பொழுது, நீதி குறையும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற ஒரு நடக்கை நம்ம இடத்துல இல்லாமல் வியாதியோ சத்துருக்களோ தரித்திரமோ நம்மளை தாக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற பயங்கள், தேவன் நமக்கு பதில் தருவாரா? கர்த்தர் நிச்சயமா என்னை விடுவிப்பாரா என்கிற கேள்வி எழும்பும். அதனால தான் கர்த்தர் இங்க சொல்கிறார், இப்பொழுதும் யாக்கோபே. அப்படின்னா எத்தனை பொய்யனே, சரியில்லாதவனே. இங்க சொல்றார், உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான். உன்னை யாக்கோபா வைக்காம கீழே சொல்றாரு, இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாக. யாக்கோபா இருந்த அதே மனுஷனை, எத்தனை கெட்டவனா இருந்தவனை நான் தான் உருவாக்கின இஸ்ரவேலா. இப்ப அந்த இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னன்றாரு? நீ பயப்படக்கூடாது. ஏன்? உன்னை நான் மீட்டு கொண்ட, உன்னை காப்பாத்தினேன். என் சொந்த ரத்தத்தை கொடுத்து, என் சொந்த மகனை அனுப்பி, என் சொந்த மகனுடைய மரணத்தின் வழியா உன்னை நான் மீட்டு கொண்டேன். உன்னை சும்மா கூப்பிடல. மேல சொன்னார் பாரு, யாக்கோபேனாரு, இஸ்ரவேலேனாரு, உன்னை பேர் சொல்லி கூப்பிடுறான் பாரு. ஏண்டா பாவின்னு சொல்ல, ஏண்டா அக்கிரமக்காரன்னு சொல்ல, பேர் சொல்லி கூப்பிடுறார். யாக்கோபே, இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லி, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இதை சொல்லி சொல்றார், நீ உனக்கு சொந்தமானவன் அல்ல, நீ என்னுடையவன். ஆகையால் அன்பானவர்களே, ஒரு பொருளை மீட்கும் பொழுது யார் மீட்கிறாரோ அவருக்கு தான் அந்த பொருள் சொந்தம். அதுபோல நீங்களும் நானும் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவர்களுடையவர்கள். ஆகையால் பயப்படாத. உன் வியாதியின் நடுவிலே அவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். உன் வறுமையில உனக்கு வழியை காட்டுவார். என்ன செய்யறதுன்னு திகைக்கிற சூழ்நிலையிலே வழிகாட்டியா வருவார். அவர் தான் சொன்னார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அந்த தேவன் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்க கண்களை மூடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எத்தனை அன்பு நிறைந்தவர் ஆண்டவரே. உன்னை யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர் நீங்க, இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவர். சொல்லுகிறதா, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று உம்முடைய ஜனங்களை தேற்றினதற்காய், பலப்படுத்தினதற்காய், யாருக்கு சொந்தம் என்று ஆண்டவரே உமது ஜனங்களை நீங்க உணர்த்தினதற்காய் நன்றி. தொடர்ந்து நடத்தும் எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நன்மை பரேசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மங்காத ஜோதியே, மாறாத நேசரே, நீங்க சாதாரண மானவர் அல்ல. God bless you, church. Have a blessed day. Amen.